வெல்கம் டு லிசன் டு லைஃப். நான் உங்கள் விக்னேஷ். தொடர்ந்து நம்ம ஹீலர் பிரகாஷ் அவரோட உடல் சம்பந்தமாகவும் மன சம்பந்தமாகவும் விஷயங்கள் எல்லாத்தையும் நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நோய்னா என்ன, ஒவ்வொரு நோயும் எப்படி எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஏற்கனவே பகிர்ந்துருக்காரு அவர். இன்னைக்கு நம்ம இந்த நேர்காணலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை வந்தாலே உடனே பெரும்பான்மையா மக்கள் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கூகுள் சர்ச்ல போய் போடுறோம். ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். அது நமக்கு ஆபத்தானதா இல்ல ஆபத்து இல்லாததா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம மனசு துடிக்கிறதுனால உடனே கூகுள்ல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி அதை பார்க்குறோம். அந்த சர்ச் எங்க போய் முடியுதுன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு நண்பர் ஒருத்தர் சோப் போட்டு குளிக்கும் போது காது பக்கத்துல ஏதோ கட்டி மாதிரி இருந்ததுன்னு அதை கூகுள்ல சர்ச் பண்ணி அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போயிட்டு அவருக்கு காமிச்சிருக்கு. கூகுள் ரூட் பண்ணி. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம கூகுள் சர்ச் பண்ணுறது மூலமாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பிளாசிபோ நோசிபோ எஃபெக்ட் மூலமாக ஹீலர் பிரகாஷ் அவர் இன்னைக்கு நமக்கு புரிய வைக்க போகிறாரு. பிளாசிபோ நோசிபோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கும்போது அது மனசில் நமக்கு எந்த அளவு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அந்த விஷயம் என்டர் ஆகும்போது உடல்லையும் அது எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் பிளாசிபோ நோசிபோ எஃபெக்ட். ஸோ அதை பற்றி இன்னைக்கு விவரிக்க போகிறாரு திரு ஹீலர் பிரகாஷ் அவர். வாங்க நேர்காணலில் போகலாம். Listen to Life Podcast by Vignesh Krishnamurthy. வணக்கம் பிரகாஷ். வணக்கம் விக்னேஷ். பிரகாஷ், தொடர்ந்து நம்ம நோய்களை பற்றி நிறையா நீங்கள் புரிதல் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. உடல் மன சம்பந்தமாகவும் நிறையா சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு நோயும் எப்படி எப்படி அணுகணுங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பகிர்ந்தீங்க. ஆனால் இப்போ நோய் அப்படின்னு ஒன்று வந்தாலே, உடலில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னு ஒன்று வந்தாலே பெரும்பான்மையாக எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த ஆவல்ல இது எனக்கு தீவிரமானதா இல்ல தீவிரம் இல்லாததா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால உடனே ஒரு கூகுள் சர்ச் ஆப்வியஸா போட்டுருவாங்க. கரெக்டா? இப்போ போட்ட உடனே அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஒரு தலைவலியா இருந்தாலும் அது இதனால அதனால அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு வயிற்று வலின்னு சர்ச் பண்ணா அது நெஞ்சு வலியா கூட இருக்கலாம் அப்படின்றப்ப இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போக போக ஒரு பய உணர்வு ஏற்படுது. அப்ப இந்த மாதிரி ஒருத்தங்க உங்களுக்கு உடல்ல இருக்கிற ஒரு நோயை பத்தி தகவல் சேகரிக்க அந்த இன்ஃபர்மேஷன் உடல்லையும் மனசுலையும் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் விக்னேஷ். இது வந்து ஒரு ஆன்டி வைரஸாவும் இருக்கணும். இது முன்கூட்டியே இது ஆல்ரெடி நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் அந்த வைரஸை அழிக்கிற ஒரு ஆன்டி வைரஸாவும் இருக்கட்டும். இப்ப நம்ம பேச போற கான்செப்ட் மிக முக்கியமா நம்ம நோய் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு டேர்மை வந்து நம்ம உச்சரிக்கிறோம், பயன்படுத்துறோம் இல்லைங்களா? ஆக்சுவலா அது நோய் அல்ல. அது நோய்ன்ற மாதிரி குறிப்பீடுக்காக நம்ம வந்து அந்த நோயை அப்படின்ற மாதிரி இது பண்றோம். மிகினும் குறையினும் ஏதோ ஒரு சீர்கேடு, எனர்ஜி. ஆமா, ஏதோ ஒண்ணு கூடுச்சு அப்படின்னாலும் அது பொருந்தாது, குறைஞ்சது அப்படின்னாலும் பொருந்தாது. ஒரு உறுப்புல எனர்ஜி எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கரெக்ட், அது வெள்ள நோயா கருதப்படுது. அத குறைபாடுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த குறைபாடு நாளடைவுல இதுவாயிரும். அந்த நோய் அப்படின்ற ஒரு டேர்ம்ல நம்ம பயன்படுத்தும் போது, இந்த நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு சொல் தான். அந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு படி மேல போய் அந்த நோய்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, புரியாத பேர் வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட முடக்குவாதம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் முடக்கு வாதம் அப்படின்ற விஷயத்துக்கும் எவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியுதுன்றத பாருங்க. முடக்கு அப்படின்றது ஏதோ ஒண்ணு இயக்கத்தை குறைச்சி முடங்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, வாதம் அப்படின்ற ஒரு விஷயம் காற்றை குறிக்குது, தேங்குன கெட்ட காற்றை குறிக்குது. அப்போ காற்று ஒரு உடம்புல தேங்கி உறுப்புகளை முடக்குது, இதுதான் முடக்குவாதம் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? புரியாத பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சாங்க, நம்ம தமிழ்லயும் முடக்குவாதம்ன்ற பேர் இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல புரியாத பேர் வைக்கும் போது புரியாத சிம்டம்ஸை எடுத்துன்னு வந்து அதுல வைக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசுறாரு அப்படின்னும் போது, அந்த டாக்டர் மேல ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அவரு வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ, உங்களுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிடுறாரு அப்படின்னா, அந்த டாக்டர் மேல இருக்கக்கூடிய அளவு கடந்த நம்பிக்கையினால அந்த நோய் தனக்கு இருக்கிற மாதிரி இவரு ஆழமா நம்புறாரு. அப்ப அந்த ஒரு நோய் பேரை கேட்ட உடனே அந்த பேருக்கான எக்ஸ்பீரியன்ஸை வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஸ்ட்ராங்கா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட், எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து. இப்போ இன்னொன்னு நீங்க சொன்னது புரியாத பேரு நீங்க நோய் இது. ஆனா புரிஞ்ச பேர் வச்சாலுமே அது பிரச்சனை தானே. ஏன்னா அதை பத்தி யோசிக்க நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு டெஸ்ட் எடுத்துருவாங்கன்னு சொன்னாலே அது இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுது.
அப்போ ஒரு கூகுள்ல ஒரு சர்ச் பண்றாங்கன்றப்ப அதை பார்த்த உடனே அந்த பேருக்கான ரிலேட்டடான டேட்டாஸா மைண்ட் யோசிக்குது இல்ல. அப்ப அந்த உணர்வு வந்து உடல்ல கொடுக்குதுன்றீங்க. நம்ம கரெக்ட். இப்போ இப்ப இந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம இந்த பேர்கள், அந்த நோயோட பேர்களை வந்து அறிகுறிகளை வச்சு அறிகுறிகள் சார்ந்து அதை வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர, ஒரு தனிப்பட்ட நபர் உடம்புல ஏதோ ஒரு அறிகுறி வர நபர் அந்த நோய் என்ன அப்படின்றத தேடக்கூடாது. அதை தேடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. மாறா அவருக்கு என்ன அறிகுறிகள் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். அதை தேடுற விதமா 2 வழியில அவங்க போறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வழி என்னன்னா டாக்டர் கிட்ட போய் கேட்கறது. இந்த டாக்டர் மேல ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுனால அவரு என்ன சொல்றாரோ அதை நம்பி அதை ஒரு ஆழமா போய் மனசுல போய், இப்போ உதாரணத்துக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு புற்றுநோய் அப்படின்ற வார்த்தை நம்ம தமிழ்ல வச்சிருக்கோம், புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள ஆல்ரெடி நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள கேன்சர் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். படத்துல பார்த்திருப்பாங்க, இந்த மாதிரி வந்து கேன்சர் வந்தவங்க இந்த மாதிரி செத்து போயிட்டாங்க. நியூஸ்ல கேட்டிருப்பாங்க, கேன்சரால் இத்தனை பேர் வந்து உயிரிழந்தார்கள், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சு செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் காதால கேட்டதோ கண்ணால பாக்குறது எல்லாமே உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கும். ஒரு கேன்சர் ஒரு மோசமான நோய்ன்றது மாதிரி இவர் ஒரு லேபிள் ஒன்று போட்டு வச்சிருப்பாரு. கேன்சர் அப்படின்ற ஒரு ஃபோல்டுக்கு மேல சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள சேவ் ஆயிருக்கும். இப்போ ஒருத்தர் போய் அந்த டாக்டர் கிட்ட டாக்டர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவருக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வச்சு அவர் கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இவ்வளவு நாள்ல வந்து உயிர் பிரிஞ்சிரும், அதனால என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க, மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இத சொன்ன அடுத்த செகண்ட் இவர் நல்லா இருந்திருப்பாரு. அது வரைக்கும் அந்த கேன்சர் செல்ஸை வந்து எதிர்ப்பு சக்தி எதிர்த்து போராடிட்டு இருக்கும். அந்த விஷயத்த கேட்ட மறு நொடி ஒட்டு மொத்தமா மனசளவுல உடஞ்சு போய் உட்காந்துரு. அப்படியே நல்லா பிரிஸ்கா உட்காந்துட்டு இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கூணி குறுகி போயிடுவாரு. அவ்வளவுதானா, இவ்வளவுதானா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்க்கணும், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சைக்காலஜிக்கல் மூவி அது ஆக்சுவலா. அதுல வந்து ஒரு ஜாகிர் ஹுசேன் சொல்லி ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட இப்படிதான் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து கமல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, போயிட்டு ஏங்க அந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிருக்க கூடாதுங்க, நீங்க சொன்னதுனாலதானுங்க வந்து அவன் அவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை ஆயிட்டான். என்ன நடக்குது சைக்காலஜிக்கலா என்ன நடக்குது அப்படின்னா, மனசுல ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. மனம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத உடல், உடல் அப்படின்றது கண்ணுக்கு தெரிஞ்ச மனம். இது ரெண்டுமே பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். இது எப்படி ஆனடாமிக்கலா பரிணாம வளர்ச்சியில எப்படி வந்து மனசுல இருந்து உடலுக்கு எட்டுது அப்படின்னா, முதல்ல மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மனதுல இருந்து வெளியாகக்கூடிய ஆற்றல், எண்ணங்கள் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரசாயன மாற்றங்கள் அப்படின்றது. இந்த ரசாயன மாற்றங்கள் அப்படின்றது சுரப்புகள், கிளான்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் செக்ரேட் ஆகுது, ரத்த ஓட்டம், இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படி. அப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு அடுத்தபடி இருக்கிறது செல்கள், ஒவ்வொரு செல்கள். ஏன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட பாண்டிங்ல தான் செல்கள் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகுது, ஒரு கட்டமே உருவாகுது. அந்த செல்கள் எல்லாமே லட்சக்கணக்கில் சேரும் போது ஒரு டிஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி உருவாகுது, திசுக்கள். அப்போ இந்த லட்சக்கணக்கான திசுக்கள் சேரும் போது ஒரு உறுப்பு ரெடி பண்ணுது. உதாரணத்துக்கு மண்ணீரல் ஒரு உறுப்பு, ரைட்டுங்களா. அந்த உறுப்பு இன்னும் கோடிக்கணக்கான செல்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்து நிறைய உறுப்புகள்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட மனித உடல் கம்ப்ளீட்டா. அப்போ மனசுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்படியே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பிரதிபலிக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ஒரு பிரச்சனைனா செல்லுல ஒரு பிரச்சனைனா டிஷ்யூல ஒரு பிரச்சனை ஆர்கன்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அறிகுறியை வெளிப்படுத்துது. இப்ப நுரையீரல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது தோல்ல வெளிப்படுத்துது, ஷோல்டர்ல வெளிப்படுத்துது. அப்ப இதை வச்சு உள்ளுக்குள்ள என்ன பாதிப்புக்கு உள்ளா இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அறிகுறிகள் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒருத்தருக்கு மனசளவுல கேன்சர், எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கிற டாக்டர் மூலியமா கேட்டு அதை உள்வாங்கி பதிய வைக்கும் போது, அவர் நம்பும் போது அந்த நொடியே எதிர்பார்த்தல் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த நொடியில இருந்து அவரோட கேன்சர் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிடும். அவர் முடிவு பண்ணிட்டாரு, நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் மேனிபுலேட் பண்ணிட்டாரா, கொஞ்ச நேரத்துல மேனிபுலேட் பண்ணிட்டாரா? இவங்க வச்சிருக்க அந்த ட்ரஸ்ட். மருத்துவர்களும் ஜோதிடர்களும் நெகட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அது எந்த மருத்துவம் வந்தாலும், அலோபதியா இருந்தாலும் சரி, இயற்கை மருத்துவம் இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிடம் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, இவங்க யாருமே நெகட்டிவான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க மட்டும் இல்ல, யாருமே நெகட்டிவான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா யாரையும் திட்டக்கூடாது. நீ நாசமா போயிடுவான்னு திட்டக்கூடாது.
ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த அந்த நெகட்டிவான வார்த்தைகளும் நெகட்டிவான எண்ணங்களும் நெருப்பு மாதிரி உருவான இடத்த எரிச்சிட்டு தான் மறு இடங்களெல்லாம் எரிக்கிறதுக்கு போகும். இதை நீங்க சொல்லும் போது ஒரு ஓஷோ கதை ஞாபகம் வருது. ஒரு ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருப்பார். அந்த சாமியார் வந்து பயங்கரமா பிரபலமான சாமியாராம். ஏன் அப்படின்னா அவருக்கு தண்ணியில் நடக்கிற சக்தி உண்டாம். அதனால ரொம்ப பிரபலம்னு சொல்லிட்டு எல்லாரும் சிஷியர்களா போய் சேர்ந்துருவாங்க. நானும் தண்ணியில் நடக்கணும்னு சொல்லிட்டு பல வருஷமா இருக்கும். யாருமே தண்ணியில் நடக்க மாட்டாங்க. அந்த குரு ஆசிரமம் பாட்டு அப்படியே இருக்கும். ஒரு நாள் ஒரு காலையில ஒரு அதிகாலை டைம்ல எல்லாரும் சேர்ந்து கத்துவாங்களாம். என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் மட்டும் தண்ணியில் அப்படியே நடந்துருவான். குருக்கே ஷாக் ஆயிடுமா, வேகமா ஓடி போயிட்டு பார்த்துட்டு என்னடா தண்ணியில் நடந்து வரும் அப்படின்ட்டு அவன் வந்தவனே தனியா கூப்பிட்டு, ஆமா எப்படா தண்ணியில் நடந்த அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா அந்த குருவே டுபாக்கூர் குருவான், அவரே தண்ணியில் நடக்கல, சும்மா அந்த மாதிரி சொல்லி ஒரு இதை பண்ணி அவரோட சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்காக அப்படி சொல்லிட்டு கிளப்பி விட்டு எல்லாரையும் சிஷியர்களா செய்துட்டாரு. இப்ப அந்த குட்டி பையன் சொல்றாராம், நீங்க தானே குருவை சொல்லி கொடுத்தீங்க, எதா இருந்தாலும் முதல்ல கண்மூடித்தனமா நம்பணும்னு சொல்லி, உங்க பேரை சொல்லிட்டு தண்ணியில் நடக்க சொன்னீங்க, நான் உங்களை கண்மூடித்தனமா நம்புறேன், அதனால உங்க பேரை சொல்லியே நான் தண்ணியில வந்து நடந்தேன், என்னால நடக்க முடிஞ்சது. அந்த குருவுக்கு நானே டுபாகூர், எனக்கே இந்த சக்தி இல்ல, நீ எப்படிடா நடந்த அப்படின்ற கேக்குறாரு. அதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வெளில இல்லை, நீங்க எதை நம்புறேங்கிறது இல்லைல்ல, அந்த அந்த நம்பக தன்மைங்கிறது உனக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அப்போ உனக்கு இருக்கிற ஃபீலிங்க வெளில நீ பொறுத்துறதுக்கு உனக்கு எக்ஸ்டர்னலா ஒரு நபரோ ஒரு பர்சனோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ தேவைப்படுது. ட்ரஸ்ட் உடையுதுன்றப்ப அந்த பர்சன் மேல வச்சிருக்க உன்னுக்குள்ள இருக்கிற அந்த இதுதான் உடையுது. இந்த ட்ரஸ்ட் நீ தப்பான ஆள் மேல வச்சனா அது உடையுது. அப்ப அந்த பர்சன் உடைக்கிறாங்கிறது இல்ல, நீ அதை வச்சிருக்க அவங்க மேல அப்படின்னு. ஸோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த நம்பும் போது அது ஒரு மிராக்கிள் ஏற்படுத்துது. கண்டிப்பா மாட்டோம். அது பாசிட்டிவா நினைக்கும் போது நம்ம தான் பிளாசிபோ, நெகட்டிவா நினைக்கும் போது நோசிபோவா போய் அடையுது. அப்ப இப்ப அந்த பிளாசிபோ நோசிபோ வழியா அதை அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அணுகினா அது எப்படி அணுகலாம்? இது பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த பிளசிபோ நோசிபோ அப்படின்ற சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? யூஎஸ்ல நடந்த ஒரு ரிசர்ச், ஓகேங்களா? ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாளா இப்போ மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல மருந்துகளை தாண்டியுமே மக்கள் வந்து உயிர் பிழைக்கிறாங்களே, இது எப்படி? மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். இது எப்படின்றத வந்து ஒருத்தவங்க லிசா அப்படின்ற ஒரு டாக்டர் லிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பணக்கார ஒருத்தர், அவரை டேக் கேர் பண்றதுக்கு அதிகமா ஆள் இல்லை, கேன்சர் வந்துருச்சு, அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி டயக்னோஸ் பண்றாங்க. அவரே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எந்த மருந்து சாப்பிட்டா இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த மருந்து வர வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மருந்து வர வச்சு கொடுத்த உடனே அது சாப்பிட்டு ஒரு 4 நாட்கள்லயே நல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. கேன்சர் செல்கள் எல்லாம் வந்து செதஞ்சு போய் மீண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. 4வது நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, நியூஸ்ல ஒரு நியூஸ் பாக்குறாரு, டிவில ஒரு நியூஸ் வந்து பாக்குறாரு. என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த மருந்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, இது தகுதியே இல்லாத ஒரு மருந்து, கேன்சருக்கு தகுதியே இல்லாத ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் பாக்குறாரு. பார்த்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, திருப்பி ஹாஸ்பிட்டல் ஓடி வந்திருக்காரு. ஏன்னா சிம்டம்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, செல்கள் இன்னும் கேன்சர் செல்கள் இன்னும் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இல்லைங்க வெயிட் பண்ணுங்க, இதை வந்து மருந்து வந்து நம்ம மாத்தி வேற ஒரு காம்பவுண்ட்ல வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் திருப்பி அந்த மருந்தை வந்து சீரமைப்பு எல்லாம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான பணத்தை செலுத்த வச்சு அதுக்கப்புறம் அந்த மருந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தேடிட்டு வந்துருக்கிறாரு அவரு. அந்த மருந்து கொடுத்த உடனே கேன்சர் செல்ஸ் எல்லாம் அப்படியே காணாம போய் எல்லாம் வந்து நல்லா சூப்பரா வந்து இருந்திருக்கிறாரு. திடீர்னு ஒரு வாட்டி இன்னொரு நியூஸ பாத்துருக்கிறாரு அவரு. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மருந்து காலாவதி ஆகி ரொம்ப நாள் ஆகுது, இது இப்ப பயன்பாட்டிலே கிடையாது, இது வந்து சுத்தம் எந்த ரிசல்ட்ஸுமே கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி பகிரங்கமான ஒரு நியூஸ் அவர் பார்த்த அடுத்த நாள் அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு அவர் ஆள் உயிர் இல்லை, இறந்து போயிட்டாரு. அப்போ ஒரு கேன்சர் வந்ததுல இருந்து மருந்து கொடுக்கும் போது அவருக்குள்ள ஒரு ஹோப் ஒண்ணு வந்துச்சு, ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்துச்சு, அப்பாடா நம்ம உயிர் போச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் செல்கள் குறுகி எதிர்பார்ட்டுல அதிகமாகி தெம்பு வர ஆரம்பிச்சிச்சு. திருப்பியும் அந்த மருந்து மேல ஒரு கருத்து ஒண்ணு வருது, அறிவு கருத்து ஒண்ணு வருது, இல்ல இது குறைபாடுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திருப்பியும் அந்த கான்பிடன்ஸ் உடையுது, அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் உடையுது. உடஞ்ச அடுத்த செகண்ட் திருப்பியும் கேன்சர் செல்ஸ் பெருக ஆரம்பிக்குது. திருப்பியும் அந்த மருந்தெல்லாம் சீரமைப்பு செஞ்சு இது பண்ண உடனே திருப்பி கேன்சர் செல் இதுவாகுது, நம்பிக்கை ஒண்ணு வருது, திருப்பி அந்த நம்பிக்கையை உடஞ்சி ஆளு இறந்தே போறாரு. இதுதான் பிளசிபோ நோசிபோ அப்படின்ற விஷயத்துக்கான எக்ஸாம். ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு
இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்ற மாதிரி நம்ப வச்சு ஒருத்தரை கொல்லவும் முடியும். இருக்கிற ஒரு விஷயத்த உனக்கு இது இல்லவே இல்லை, நீ நல்லா இருக்கன்னு சொல்லி ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும். இதுதான் பிளசிபோ நோசிபோ. சிதைக்கிறதுக்கு பேரு நோசிபோ, வாழ வைக்கிறதுக்கு பேரு பிளசிபோ. இது மேற்கத்திய இதுல வந்து என்ன இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சர்க்கரை மாத்திரை அப்படின்ற மாதிரி. வலிகள் மூட்டு அறுவை சிகிச்சை பண்றதுக்காக கொஞ்சம் பேர் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு 10-15 பேர் கொண்டு வர்றாங்க. அதுல ஒரு 2 பேட்ச் ஏ பேட்ச் பி அப்படின்ற மாதிரி பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு இந்த 10 பேருமே வந்து ரொம்ப கடுமையான மூட்டு வலியில தான் வர்றாங்க. அந்த மூட்டு வலியில வர்றவங்களுக்கு 5 பேருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை பண்றாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிடுறாங்க. மிச்சம் இருக்கிற 5 பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண மாதிரி ஒரு கீரல் போட்டு ஸ்டிச் போட்டுடுறாங்க. 2 பேருக்குமே அப்சர்வ் பண்ணி ரிசல்ட் எடுக்கும் போது 2 பேரோட வலியும் காணாம போயிருக்கு. எப்படி இது நடந்திருக்குன்றதுதான் இங்க ஆச்சரியம். இதுவுமே அதே டாக்டர் பண்ணல, டாக்டர் லிசா அப்படின்ற ஒருத்தவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இங்கதான் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மனசுக்கு நோயை குணப்படுத்துற ஆற்றல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இங்க அதிகமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நோய்க்கு பேர் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நோசிபோ அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்றோம். தனக்கு அது இருக்குதுன்ற மாதிரி நம்புறாங்க. அந்த ஒருத்தரோட ஒரு பணக்கார ஒருத்தரோட விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் அந்த அறிவு கருத்தை பார்த்த உடனே அவர் இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மக்கள் டாக்டர் கிட்ட போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சமூக மக்கள் உடனடியா கையில இருக்கவே இருக்கும் மொபைல் போன், டப்பு கூகுளுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. சோ இது பேராபத்து. ஏன்னா கூகுளுக்கும் உங்களோட உடல் பத்தி தெரியாது. ஆல்ரெடி யாரு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து காட்டும். அப்ப உங்களோட அறிகுறிகள், உதாரணத்துக்கு இந்த கை மறுத்து போகுது, இந்த கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சிம்டம் வச்சிருக்காங்க அப்படின்னா உடனடியாக கூகுள் சர்ச் பண்றாங்க, இந்த கை மறுத்து போகுது, என்ன சிம்டமா இருக்கும் அப்படின்னு. என்ன சிம்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சர்ச் பண்ணிருக்கீங்களா அந்த விஷயத்த? இல்ல. சர்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சிம்டம் சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஹார்ட்ல கார்டியக் அரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஹார்ட்ல குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அக்குபஞ்சர் சயின்ஸ் என்ன சொல்லுது இது அப்படின்னா, கையில மட்டுமே மூணு உறுப்போட சக்தி நாளங்கள் போயிட்டு 3 பிரதானமான உறுப்பு, ரைட்டுங்களா? அதுல நுரையீரலோட சக்தி நாளமும் இங்கதான் போயிட்டு இருக்குது, ஹார்ட்டோட சக்தி நாளமும் இங்கதான் போயிட்டு இருக்குது, சிறுகுடலோட சக்தி நாளமும் இங்கதான் போயிட்டு இருக்குது, பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மன் சொல்லிட்டு இன்னும் நிறைய சக்தி நாளங்கள் போயிட்டு இருக்கு. பிரதானமான ஒரு 3 உறுப்பு, அதுக்கு துணை செய்யற ஒரு 3 உறுப்பு, மொத்தம் 6 உறுப்போட சக்தி நாளங்கள் கையில தான் ஓடிட்டு இருக்குது. அப்போ நுரையீரல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த கை மறுத்து போகும். முக்காவாசி நான் என்கிட்ட வர்ற மக்கள் இந்த மாதிரி இந்த கை இதுவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடி பிடிச்சி டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது நுரையீரல் சார்ந்த பிரச்சனையா இருக்கு. இவங்க 6 மாசமா பயந்துட்டு இருக்காங்க, ஹார்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ சார், நான் இசிஜி, பிபி, எக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன், எல்லாமே நார்மல்னு சொல்றாங்க, ஆனாலும் இந்த கை வலி சரியாகல சார். ஸ்கேன் எடுக்கிறது பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா என்னன்னா, இயற்கையோட படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப கையெல்லாம் வெளியில வச்சிருக்கு இல்ல, கண்ணெல்லாம் நம்ம கண்ணாடியில பார்த்துக்கிறோம், நம்ம கண்ணெல்லாம் பார்த்துருக்கோம், காதெல்லாம் பார்த்துருக்கிறோம், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் வெளியில தானே வச்சிருக்குது. ஏன் மிக முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கு, ஏன் அதை நம்மளால கண்ணால பார்க்க முடியல? இந்த கேள்விக்கான பதில தான் இங்க பெரிய விஷயமே அடங்கியிருக்கு. இயற்கை நம்ம கண்ணுக்கு எதை காட்டுதோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். காட்டாத விஷயத்த பார்த்தா உன் உணர்ச்சிக்கு அது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா அது சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த படைக்கப்பட்ட உறுப்புகள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் வெளியில படைக்கப்பட்டுறாங்க அப்படின்னா நொட்டி போய் தான் பாதுகாத்துட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம். இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் வெளியில இருக்கு, ஹார்ட் வெளியில இருக்கு, நுரையீரல் வெளியில இருக்குது, எல்லாமே வெளியில, நரம்பு ஓட்டங்கள், அந்த மென் திசுக்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, மென் திசுக்கள், ரொம்ப நுண்ணிய நரம்புகள், இதெல்லாம் வெளியில இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு குருவி வந்து ஒரு கொத்து கொத்துச்சு அப்படின்னா அறுந்து போயிடும். எறும்பு வந்து கடிச்சது அப்படின்னா அந்த இடத்துல ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு விஷயத்த உள்ள வச்சு பாதுகாப்புக்காக உள்ள வச்சிருக்குது. யார பாதுகாப்புக்காக? உறுப்போட பாதுகாப்புக்காகவும் நம்மளோட உடலோட பாதுகாப்புக்காகவும் அது உள்ள வச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்பரன்சி இல்லாம, நம்ம கண்ணுக்கு புலப்படாம டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி வச்சா கூட நமக்கு யாராவது ஒருத்தர் பார்த்து என்னன்னா வாட்டு பக்கத்துல என்னமோ ஒண்ணு இருக்குன்னா அதுவே ஒரு எண்ணமா பெரிய விஷயம் இல்லையா? கையில வலி வர்றதுக்கே இவ்வளவு தூரத்துக்கு இதுவாகி ஹார்ட் பிரச்சனை வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. கரெக்டுங்களா? தலையில ஏதோ ஒரு பிரச்சனை வச்சாலும் நம்ம மூளையில் கட்டி வந்துருமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப வெளியில வச்சுட்டா கதை முடிஞ்சு போச்சுல்ல. சரி, இப்ப எனக்கு இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ பாக்குற யாருக்காவது ஒரு விஷயம் தோணலாம், எனக்கு வந்து சிவியரா ஒரு பிரச்சனையே இருக்கு, நான் நீங்க சொல்றதை கேட்டு சப்போஸ் கூகுள் சர்ச் பண்ணாம போயிட்டேன், அதனால எனக்கு உடனே அதுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயோ இல்லை ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு, நான் கூகுள் சர்ச் பண்ணாம விட்டு எனக்கு அதனால ஒரு பெரிய ஒரு தீவிரமான
நோய் ஏற்பட்டதுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள எதையுமே தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றது அதுதான் இயற்கையோட படைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நேர்த்தியா நோயறிதல் முறைகளை பாக்குற ஆளுங்கள் இப்ப இல்ல. நம்ம மருத்துவத்திலேயே வந்து நம்ம நோயறிதல் முறை அப்படின்றது நாடி பரிசோதனையில் பாக்குறோம். இன்ட்ரோகேஷன் டயக்னோசிஸ் சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டு அவங்க என்ன அறிகுறி சொல்றாங்கன்றது வச்சே நம்ம வந்து அந்த உங்களோட ரூட் காச இது பண்ண முடியும். பார்த்தறிதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே வந்து அவங்க நம்ம இது பண்ணி வர முடியும். இப்ப ஆங்கில மருத்துவத்துல அந்த தன்மை இல்லைன்றத நான் சொல்றேன். அவங்க கம்ப்ளீட்டா கருவிகளை வந்து நாடி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல கருவி என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் அவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ரிப்போர்ட் மாறி போச்சு அப்படின்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரே நோய்க்கு அதாவது இப்ப கேன்சர் பேஷண்ட்ன்ற மாதிரி வராங்களே, உதாரணத்துக்கு அதே வச்சுக்கலாமே. 2 பேருக்குமே கேன்சர் இருக்குது, 2 பேருக்கும் ஒரே பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு கேன்சர் நல்லா குணமாயிட்டு வந்துட்டு இருக்குது, இவருக்கு நாட்கள் முடிய போகுதுன்ற பட்சத்துல இவங்க 2 பேர் ரிப்போர்ட் மாறி போச்சு அப்படின்னா அவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நடந்த எரர்ஸ், எக்கச்சக்கமான எரர்ஸ், இந்த மாதிரி போன உசுர்கள் எக்கச்சக்கம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நம்ம வச்சு ஒருத்தரை கொல்லவும் முடியும், இருக்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு நம்ம வச்சு ஒருத்தரை காப்பாற்றவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? இப்போ உடனடியா ஐயோ நான் ஸ்கேன்லாம் இதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன், நான் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரவே கூடாது. பொருந்தணும். இங்க இந்த கருத்தை நம்ம எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, பயம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. பயப்பட்டோம் அப்படின்னா எதிர்பார்த்தல் வேலையே செய்யாது. எதிர்பார்த்தல் ரொம்ப நலிவடைஞ்சு போயிடும். தைரியமா இருக்கணும். நம்ம உடம்புல என்ன நடந்தாலும் ஒண்ணும் ஆகாது, உடல் ஒருபோதும் தீங்கு செய்யாது அப்படின்ற மந்திரத்தை நம்ம ஆழமா மனசுல பதிய வைக்கணும். என்ன நடந்தாலும் கடைசி நொடி வரைக்கும் அதை காப்பாத்தான் பாக்குது. கடைசி நொடி வரைக்கும் போராடுது. ஆனா கடைசி நொடி வரைக்கும் போராடுற உறுப்புகளை அடிச்சு நவுத்தி ஒண்ணெல்லாம் பண்ணி உயிரை பிரிய வைக்கிற வேலைதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மாத்திரை போட்டு, ஊசியை போட்டு, சொருவி, சைலன்ஸ் ட்ரிப்ஸ் ஏத்தி, அது பண்ணி இது பண்ணி அவகாசமே கொடுக்க மாட்டாங்க மக்கள். அப்போ இது மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தான் உடலை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆனட்டாமி படிக்க சொல்லல, நான் அறிகுறிகளை வச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நுரையீரல்ல ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தோல்ல பிரச்சனை வரும், சொல்ற வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இது எங்க இருந்து சொன்னோம்? இது நம்மளோட மரபுல இருக்கக்கூடிய மெய்ஞானங்கள். இதை வச்சுதான் நம்ம மருத்துவம் கொடுத்து குணமே படுத்துறோம். அது எவ்வளவு பெரிய நோய் என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் குணப்படுத்த முடியும். அவங்களோட புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அந்த புரிதலோட அணுகணும்னு சொல்றேன். தகவல் வெள்ளத்துல மூழ்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தெளிவா அணுகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். புரியுது. ஸோ இப்போ இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க கூகுள் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஹீலர் பிரகாஷ் கொடுத்துருக்காரு. அண்ட் எதையுமே உடனேயும் வந்து நம்ம அப்படியே நம்ம சொல்றதை ஏத்துக்கணும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒன்று சிவியரா இருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஸோ இது வந்து உங்களுக்குள்ள அந்த பய உணர்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட ஒரு காணொலி இது. ஸோ நீங்க இவ்வளோ நாள் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சர்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க. அண்டு இது மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் நீங்க விருப்பப்படுறீங்க ஹீலர் பிரகாஷ் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.